வெஜைனல் லாக்ஸிட்டி அப்படின்னா என்ன? நிறைய பெண்கள் மிடில் ஏஜை தொடும் பொழுது அவங்களுடைய வெஜைனல் ஓப்பனிங் வந்து பெருசா இருக்கு, வைடா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஃபீரியரா ஃபீல் பண்றாங்க. இதனால இந்த வெஜைனல் லாக்ஸிட்டி வருது. ஏஜிங், பிரெக்னன்சி, சைல்ட் பர்த்துக்கு உண்டான சேஞ்சஸ், ஃப்ரீக்வெண்டா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் பொழுது அந்த வெஜைனாவோடைய இலாஸ்டிசிட்டி கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருது. அதனால அந்த ஓப்பனிங்கும் கொஞ்சம் வீக் ஆகி பெருசாக ஆரம்பிக்குது. அந்த பெல்விக் மசில்ஸுமே கூட கொஞ்சம் டோன் குறைஞ்சு வீக் ஆக ஆரம்பிக்குது. இதைத்தான் வெஜைனல் லாக்ஸிட்டி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். சோ இதனால என்ன பாதிப்புகள் வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண்ணுக்கு வந்து கொஞ்சம் ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடலாம். இன்ஃபீரியரா ஃபீல் பண்றது, செக்ஷுவல் லைஃப்ல வந்து பார்ட்னருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, இவங்களுக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி இருக்கும். வெஜைனா ட்ரையா இருக்கிறது, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பெயின்ஃபுல்லா இருக்கிறது, அடிக்கடி வெஜைனல் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது, யூரினரி இன்கான்டினன்ஸ்னால யூரினரி லீக்கேஜ் வர்றது, இது மட்டும் இல்லாம பிளாடர் இறங்குறது, அதாவது சிஸ்டோசில், ஜெனிட்டல் ப்ரொலாப்ஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த வெஜைனா லாக்ஸ் ஆகும் பொழுது வரலாம்.